வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு வந்து டெஸ்ட் நம்பர் 1ல கொடுத்துருக்க மேக்ஸுக்கு வந்து ஆன்சர் பார்க்கலாம், எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சம்ம 37, 23, 19 என்ன அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 37க்கும் 23க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னா 14. அப்ப அதே மாதிரி இங்க வந்து -14 பண்ணுங்க 5. அப்ப ஃபர்ஸ்ட் கணக்குக்கு 5 ஆன்சர். அடுத்த கணக்கு 13க்கும் 5க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க, 8. இதே மாதிரி 32 -8னா என்ன வரும் அப்படின்னா 24. ஆன்சர் வந்து ரெண்டாவது சம்முக்கு 24. மூணாவது சம் பாருங்க, 4:32:7 என்ன? 4 வந்து 36ஆ மாறி இருக்குது. இப்ப 4 ஸ்கொயர் வந்து எவ்வளவு? 16. 16 × 2 32. இதே மாதிரி 7 ஸ்கொயர் 49. 49 × 2 98. இந்த கணக்கு ஆன்சர் வந்து 98. அடுத்தது 624:426. இப்ப பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம்னா அப்படியே ரிவர்ஸ்ல வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதை ரிவர்ஸ்ல எழுதுங்க. 5 4 7 547. ஆன்சர் வந்து 547. அடுத்து 149:238 159 என்ன? இதுல வந்து இதுக்கும் இடையில என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு பாருங்க. 238 149. இதுக்கு இடையில எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. 68. இதே மாதிரி 159க்கும் 68ஓட கூட்டுங்க. இப்ப இதுல இருந்து தான் இதை கழிச்சிருக்கோம். அதே மாதிரி இதுல இருந்து இதை கழிச்சோம்னா 159 வரணும். அப்ப 159 + 68 227. இப்ப 159ஓட 89 கூட்டணும். கழிச்சு பாருங்க. 238 -149னா 89 வரும். 89 வந்து 159ல இருந்து அப்படியே கூட்டி பாருங்க. கூட்டினா 248. ஆன்சர் வந்து 248. அடுத்த சம்ம 63:9. இங்க வந்து கொஸ்டின் மார்க் 14. அப்ப என்ன ஆன்சர் வரும்? இப்ப வந்து 6 3 கூட்டுனா 9. அதே மாதிரி 1 4 கூட்டணும். கூட்டனா 5ன்னு வரணும். ஆனா ஆப்ஷன்ல வந்து கூட்டுனா 5 வர மாதிரி இல்ல. ஆனா 14 வர மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இது வந்து 6, இங்க வந்து 15 11, இங்க வந்து 14 வருது. அப்ப ஆன்சர் வந்து இது 68. அடுத்தது 5:2431. அப்ப இந்த டிஜிட் எல்லாம் கூட்டி பாருங்க. 2 + 4 + 3 + 1 எத்தனை வருது? 5 10. அப்ப 10 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5. இதே மாதிரி 8 வரணும். அப்ப ஆன்சர்ல இருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு 16 வரணும். 16 2ஆல டிவைட் பண்ணா 8ன்னு வரும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறது இதுதான். இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 10 10 16 16/2 8. இப்ப இது ஆன்சர். அடுத்து 49:81 100 என்ன? 49 என்னது? 7 ஸ்கொயர். 81 வந்து 9 ஸ்கொயர். 100 வந்து 10 ஸ்கொயர். இங்க எப்படி 2ஆல கூட்டியிருக்காங்களோ அதே மாதிரி 10 2ஆல கூட்டினா 12. 12 ஸ்கொயர் வந்து 144. ஆன்சர் வந்து 144. அடுத்த சம்ம 4:19:7. இப்ப 4 வந்து 19ஆ மாறி இருக்கு. ஏற்கனவே 4 ஸ்கொயர் வந்து 16. அதோட 3 கூட்டுனா 19ன்னு வரும். இதே மாதிரி 7 ஸ்கொயர் 49. அதோட 3 கூட்டுங்க 52. ஆன்சர் வந்து 52. அடுத்த சம்ம 27:125. 27 3ஓட கியூப், 125 5ஓட கியூப்.
64 4ஓட கியூப். இங்க எப்படி 2ஓட டிஃபரெண்ட் இருக்குது, அதே மாதிரி இதோட 2 கூட்டினீங்கன்னா 6. அப்ப 6 கியூப் வந்து 216. 10:99 என்ன? 10 ஸ்கொயர் வந்து 100. 100 மைனஸ் 1 99. அதே மாதிரி 9 ஸ்கொயர் வந்து 81 மைனஸ் 1 80. ஆன்சர் வந்து 80. அடுத்து 11:5. இப்ப 11 5 எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? 11 மைனஸ் 1னா 10. 10 டிவைடட் பை 2னா 5. அதே மாதிரி 17 மைனஸ் 1னா 16 டிவைடட் பை 2 8. ஆன்சர் வந்து 8. அடுத்து 0.01 0.001. இது வந்து எப்படி எழுதலாம்? 1/100. இதை எப்படி எழுதலாம்? 1/10,000. 4 0 போட்டுக்கோங்க. 10,000. இப்ப என்ன பண்ணிருக்காங்க? இத வந்து ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. ஸ்கொயர் பண்ணா இது ஆன்சர் வரும். அதே மாதிரி இத பண்ணுங்க. 5/100. இத வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப 25/10,000 வரும். இப்ப 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா என்ன வரும்னா 0.0025. இதுதான் ஆன்சர். அடுத்தது 2112 8118. இதுல 1 அப்படியே எழுதியிருக்காங்க. 2க்கு வந்து என்ன அசைன் பண்ணிருக்காங்கன்னா 8. இங்க 2க்கு 8 தான் வருது. அதே மாதிரி இங்க வந்து 1 அப்படியே எழுதுங்க. 2க்கு வந்து 8 8 1. ஆன்சர் வந்து இதுதான் 1881. அடுத்து 19:59. 17 என்ன? 19 3ஆல பெருக்குங்க. 57 பிளஸ் 2 59. அதே மாதிரி 17 இன்ட்டு 3 51 பிளஸ் 2 53. ஆன்சர் 53. இந்த 15 கணக்கு வந்து ஒத்த தன்மை. அடுத்தது வகைப்படுத்துதல்ல சமம். 49 33 62 42 83 67 70 15. எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 16. இதுக்குமே 16, இங்கே 16, இதுக்கு மட்டும் 15 வருது. அப்ப இது ஆன்சர். அடுத்து 324 மைனஸ் 18. 441 21. 169 13. 186 14. 18 மைனஸ் 18 ஸ்கொயர்னா 324. 21 ஸ்கொயர்னா 441. 13 ஸ்கொயர்னா 169. 14 ஸ்கொயர்னா 196 வரணும். அதனால இது தப்பா இருக்கு. அதனால இது ஆன்சர். தவறான எண் அதுதான். அடுத்து 206 125 27 8. இது எல்லாமே கியூப் நம்பர். 5 கியூப் 3 கியூப். இது வந்து 2 கியூப். இது மட்டும் கியூபிக் இல்ல. அதனால ஆன்சர் வந்து 206. அடுத்து 66 56 101 90 41 30 33 22. இதுக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து 11. இதுக்கு 2 இடையில இருக்க 11. இது 11. இதுக்கு வந்து 10 தான் டிஃபரன்ஸ் வருது. அதனால ஆன்சர் வந்து 66 56. அடுத்து 357 581 698 784. இது எல்லாமே ஒற்றை. இது ரெண்டும் ஒற்றைப்படை. இது வந்து இரட்டைப்படை. என்ன இருக்கு? ஏதாவது டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க. 7ஆல டிவிசிபிள் ஆகும். இதுவும் 7ஆல டிவிசிபிள் ஆகுது. இது 7ஆல டிவிசிபிள் ஆகுது. இது மட்டும் 7ஆல டிவிசிபிள் ஆகாது. அப்ப இது ஆன்சர். அதே மாதிரி 392 21 483 15 602 42 917 35. இது வந்து 7ஆல டிவிசிபிள் ஆகும்.
இதுவும் 7ஆல டிவிசிபிள் ஆகுது, இதுவும் 7ஆல டிவிசிபிள் ஆகுது, இது 7ஆல டிவிசிபிள் ஆகாது. இது வந்து 3ஆல தான் டிவிசிபிள் ஆகுது, ரெண்டுமே 3ஆல டிவிசிபிள் ஆகுது. அதனால இதுதான் ஆன்சர். அடுத்து 626, 841, 962, 1090. இதுல வந்து எது கியூபிக் நம்பர் ஸ்கொயர் நம்பர் இருக்கான்னு பாருங்க. இதுதான் ஸ்கொயர் நம்பருக்கு 29ஓட ஸ்கொயர் வந்து 841. இதுதான் ஆன்சர். அடுத்தது 5220, 6210, 2640, 4270. இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன ஆட் பண்ணி பாருங்க, ஈக்குவலா வருதான்னு. 9 14, 7 14, 10 12, 13. இது ஈக்குவலா வரல. வேற ஏதாவது டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க. 11ஆல டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க, ஆகுது. இது 11ஆல டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க, இது ஆகுது. 11ஆல டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க, இது ஆகுது. இது வந்து 11ஆல டிவிசிபிள் ஆகாது, அதனால இதுதான் ஆன்சர். அடுத்து 16 18, 56 63, 96 108, 86 99. 16னா 8 2 16, 2 18, 56 63. ஆனா இந்த மாதிரி எதுக்குமே இதுக்கு வராது, அதனால ஆன்சர் 86 99. அடுத்து 125, 289, 236, 347. இதுல 125 மட்டும் 5ஓட கியூப், இதனா எந்த நம்பரும் வராது. மத்த நம்பர்னா ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர்னா எதுவுமே இல்லை, இது மட்டும் தான் கியூபிக் நம்பரா இருக்கு. 5ஓட கியூபிக் வந்து 125, அதனால இந்த எண் தான் ஆன்சர். ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.